அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள். துலாம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலவனை தணிகை மலை முருகனை மனதார வேண்டி விரும்பி வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. மனசுல தைரியமா இருங்க. நிச்சயமா சொல்றேங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே நம்ம துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எப்போவும் ஒரு அழகான கற்பனை உலகத்துல வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க, இல்ல ஒரு சொல்ல போய் ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதனால ஏதாவது மனக்கஷ்டம் வருமா அப்படின்னு பலமுறை தீர ஆலோசனை பண்ணிட்டாங்க. இவங்க எதையுமே செயல்படுத்துவாங்க. உண்மைக்கு அப்புறம் வேற எதுவுமே இல்லன்னு நினைக்கிறவங்க இவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. முக்கியமா இவங்க நட்புக்கு தான் முதல் மரியாதை தருவாங்க. நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்க இவங்க. அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரை கொடுக்க கூட இவங்க தயந்தவே மாட்டாங்க. இவ்வளவு அருமையான மேன்மையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம். எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெள்ள தெளிவா புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க அனுபவிச்ச இந்த சோதனையான கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய நீண்ட கால ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாமே இந்த 2026 ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்போ நீங்கி நல்லபடியா சுபகாரியம் நடக்க போகுதுங்க. மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குறிப்பா பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இதுவரை இருந்த அத்தனை இழுபறிகளுக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வாழ்க்கையில ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுது. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற்றமடைய போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள், உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, மத்தவங்கள விட நீங்க உயர்ந்தவரா இருக்கிறதுல பெரிய பெருமை இல்லைங்க. உங்களுடைய கடந்த காலத்தை விட இன்னைக்கு நீங்க உயர்ந்தவரா மாறுறதுதான் உண்மையான பெருமை. 2026 ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்க விதிய நீங்களே மீண்டும் எழுதுவதற்கான ஒரு மாபெரும் வாய்ப்பாக அமைய போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த 2026 ஆண்டின் கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ இன்னும் விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு அரிதான பிரபஞ்ச சேர்க்கை நடக்க போகுதுங்க. இந்த ஜனவரி மாசத்துல ஆகாயத்துல பல தசாப்தங்களாக, அதாவது பல வருஷங்களா காணப்படாத ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்க போகுது. தனம் மற்றும் பராக்கிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில் நுழைய போறாரு. அங்க ஒரு மிக சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருதுங்க. பொதுவாவே ஆற்றல் அதிகமா இருக்கும்போது அது வரம் மற்றும் விநாசம் ஆகிய இரண்டின் திறமையும் கொண்டிருக்கும். ஆனா இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும்
ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்ல ஒரு இமாலய உச்சத்தையும் கொடுக்க போகுதுங்க. சனி பகவான் இப்போ உங்க 6ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். ஜோதிட ரீதியா 6ஆம் வீடு அப்படிங்கறது நோய், கடன் மற்றும் எதிரிகளின் வீடு. உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே சுபமாத்தான் நடக்கும். செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசியில உச்சம் பெற போறாருந்த. இந்த ஜனவரி மாசத்தோட தொடக்கத்துல உங்க கேந்திர ஸ்தானங்கள் காலியாக இருக்கும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டுல இருக்கிறாரு. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்க வேலை செய்ய விரும்புவீங்க, நிறைய திட்டம் போடுவீங்க, டைரியில கூட எழுதி வைப்பீங்க. ஆனா சில நேரத்துல உடல் ஒத்துழைக்காது. மனம் சரி நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லும். வேலையை தள்ளி போடும் பழக்கம் வரலாம். அத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து தவிக்கணும். மத்தபடி பயப்பட ஒண்ணுமில்லங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்லது நடந்தே தீருங்க. கடந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள், கை கால் வலி இல்ல பருவகால தொற்று ஏதாவது இருந்தா அது எல்லாமே இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள காணல் நீரா கரைஞ்சு போயிரும். ஏன்னா குருவின் அமுத பார்வை உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு போல ரொம்ப வலிமையாக்கும். உங்க ஆளுமையில ஒரு புதிய கவர்ச்சி வரும். உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு கூடும். மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. முன்னாடி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, உங்களை இறக்கணிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்ககிட்ட வந்து உங்க ஆலோசனையை தேடி நிப்பாங்க. முன்னாடி இருந்த அந்த பதட்டம், பயம் இப்போ இருக்காது. எல்லாமே அமைதியா மாறிடும். சூரியனும் செவ்வாயும் முன்னாடி உங்க மனசை பாதிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதே சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒளியை தரப்போறாங்க. ஆனா துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு யோகக்காரகன். இங்கே அமர்ந்து அவர் உங்கள் எதிரிகளை அப்படியே சைலண்டாக்கி அமைதிப்படுத்துவாரு. உங்களுடைய கடின உழைப்பு ஒரு துளி கூட வீணாக்காமல் இருப்பதையும் அவரே உறுதி செய்கிறாரு. தேவகுரு பிரகஸ்பதி இப்போ உங்க 9ஆம் வீட்ல, அதாவது பாக்யஸ்தானத்துல ரொம்பவே பலமா அமர்ந்திருக்காங்க. இங்கிருந்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வை நேராக உங்க லக்னத்தின் மீது விழுதுங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வத்தாலேயே கொடுக்கப்பட்ட தெய்வீக அருளுங்க. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள நிச்சயமா இந்த காலகட்டத்துல காப்பாத்தும். ஜனவரி மாதம் சூரியன், செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் உங்கள் 3ஆம் வீட்ல அமர்ந்துள்ளாங்க. ஜோதிடத்துல 3ஆம் வீடு என்பது பராக்கிரமம் மற்றும் முயற்சிங்க. அதனால இந்த ஆண்டின் தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்காது. நீங்க கைய நீட்டணும், நீங்க ஓடணும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னா நீங்க கொஞ்சம் மெனக்கெடணும். நீங்க வியர்வை சிந்தி உழைத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்குங்க. தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. உண்மையான ஆட்டம் இந்த ஜனவரி மாதத்துல தான் தொடங்க போகுது. கிரகங்களின் கூட்டம் முழுவதும் இப்போ 3ஆம் வீட்டிலிருந்து மெல்ல வெளியேறி உங்க 4ஆம் வீட்டுக்கு செல்ல தொடங்க போறாங்க. ஜனவரி மாதத்தின் இறுதியில சுக்கிரன் நுழைவாரு, சூரியன் வருவாரு, பின்னாடியே வீரமான செவ்வாயும் வருவாங்க. இந்த 4ஆம் வீடுங்கிறது சுகம், சொத்து, வாகனம் மற்றும் மன அமைதியை குறிக்குதுங்க. இதனால உங்களுக்குள்ள ஆற்றல் ரொம்ப அதிகமா வரும். ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன அட்வைஸ், இதயம் தொடர்பான துடிப்புகள் அல்லது வேகம் அதிகரிக்கலாம். நீங்க பிபி அல்லது இதய நோயாளிகளா இருந்தா கொஞ்சம் கவனமா உங்களுடைய உடல் நலத்தை பாத்துக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஜனவரி 2026 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. உங்க ஜாதகத்துல தனஸ்தானத்தின் 2ஆம் வீடு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானத்தின் 11ஆம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுகசொத்து ஸ்தானத்தின் 4ஆம் வீடு அதிபதி சனி. இப்போ என்ன நடக்குதுன்னா, தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதியும் ஒன்னா சேர்ந்து அப்படியே சொத்து வீட்ல போய் அமர்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய் பகவான் அங்க உச்சம் பெற போறாரு. செவ்வாய் உச்சம் பெறுவது எதை காட்டுதுன்னா, பணப்புழக்கம் திடீரென அபரிமிதமா அதிகரிக்கும்ங்கிறத உறுதி செய்யுதுங்க. இது ஏதேனும் ஒரு பெரிய பிசினஸ் ஒப்பந்தமா இருக்கலாம்,
இல்ல ரொம்ப நாளா வராமல் தடைப்பட்டிருந்த ஒரு பெரிய தொகையாய் இருக்கலாம். இல்ல ஏதேனும் ஒரு சொத்து விற்பனை மூலமா கிடைக்கிற லாபமா இருக்கலாம். செவ்வாய் என்பவரே பூமிகாரகன். அவர் உச்சம் பெற்று சொத்து வீட்ல அமரும்போது ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே கொட்டும். கடந்த பல வருஷங்களா நீங்க சொந்த வீடு வாங்கணும்னு கனவு கண்டு கொண்டிருந்தாலோ அல்லது நிலம் வாங்க நினைத்து அது நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருந்தாலோ இந்த ஜனவரி மாசம் முடியறதுக்குள்ள நீங்க அந்த சொத்துக்கான அனைத்து பத்திரங்களையும் ஆவணங்களையும் தயாரா உங்க கையில வச்சுக்குவீங்க. சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 4ஆம் வீட்ல நடக்கிறதால உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு இங்க சனி பகவானின் பங்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்குது. அவரு உங்க 6ஆம் வீட்ல அமர்ந்துள்ளாரு. இந்த 6ஆம் வீடுங்கிறது சேவை மற்றும் வேலைக்கானது. சனி பகவான் இங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அதனால அவர் உங்களுக்கு வேலையில பல நன்மைகளை வாரி வழங்க போறாரு. கடந்த சில மாசங்களா உங்களுக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த பயம் இப்போ அறவே நீங்க போகுது. சனி பகவான் உங்களை ஒரு ஆணிவேர் போல வேலையில ஊன்றி நிக்க வைப்பாருங்க. உங்க எதிரிகள் எல்லாம் இப்போ அப்படியே காணாம போயிடுவாங்க. அலுவலகத்துல உங்க முதுகுக்கு பின்னால் பேசினவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தேடி வர போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க. துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசமா அமைஞ்சிருக்கு. உங்க மனசுல இருந்த பாரம் குறையும். உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு விமரிசையா திருமணம் நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருந்த உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? இல்லவே இல்லங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரங்கள், மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே மாயமா மறைஞ்சு போக போகுதுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமா நிலைச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.